தலைப்புச் செய்திகள். தஞ்சை ஆசிரியை கொலை வழக்கில் பள்ளிக்கு ஒரு வாரம் விடுமுறை அளித்து மாணவர்களுக்கு கவுன்சிலிங் அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் நேற்று ஒரே கட்டமாக எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் இல்லாமல் நடந்து முடிந்துள்ளது. இத்தேர்தலில் நக்சலைட்டுகள் ஆதிக்கம் அதிகம் இருக்கும் கட்சிரோலி மாவட்டத்தில் 73.7% அளவுக்கு வாக்குகள் பதிவானது. அதானி மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றவியல் வழக்கு பதிவு. இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அமெரிக்க முதலீடுகளை ஈர்த்து மோசடியில் ஈடுபட்டதாக நியூயார்க் நீதிமன்றத்தில் புதன்கிழமை வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஆவடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ்மோகன். ஆட்டோ ஓட்டுநரான இவர் நேற்று மதியம் சாப்பிடுவதற்காக வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது வீட்டின் அருகே உள்ள காலி மைதானத்தில் தனது ஆட்டோவை நிறுத்திவிட்டு சென்ற நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோ திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தன்னுடைய செயல்பாடுகளை விமர்சித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருந்த அறிக்கைக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் பதிலளித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியா அல்லது எரிச்சல் சாமியா என்று இபிஎஸ்ஸின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். விமானம் ரத்தானால் இனி வேண்டாம் டென்ஷன், கட்டுப்பாட்டை தளர்த்திய மத்திய அரசு. பயணிகளின் வசதிக்காக டெல்லி விமான நிலையத்தில் சில கட்டுப்பாடுகளை தளர்த்தி மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. வேலூரில் மாமனார் வீட்டில் 57 சவரன் நகைகள் திருடப்பட்டு மருமகன் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுவிதமான நிபந்தனைகளுடன் சொமேட்டோ நிறுவனத்தின் ஊழியர்களுக்கான தலைவர் பதவிக்கான வேலைவாய்ப்பு குறித்த அறிவிப்பை அந்நிறுவனத்தின் CEO தீபீந்தர் கோயல் வெளியிட்டுள்ளார். ஓராண்டுக்கு சம்பளம் கிடையாது, ரூபாய் 20 லட்சம் கொடுக்கணும் என்று சொமேட்டோ வேலைக்கு ஆள் தேடுகின்றனர். சென்னையில் இன்று பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒரு சில பகுதிகளில் மின்தடை செய்யப்படுகிறது. காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின்தடை செய்யப்படும் என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. இதன்படி வில்லிவாக்கத்தில் சிட்கோ நகர் 1 முதல் 10 பிளாக் வரை அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி துவங்கும் என நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் நடைபெறும் முக்கிய வழிபாடுகள் படிபூஜை, உதயாஸ்தமன பூஜை, சகஸ்ர கலசம், கலபாபிஷேகம், புஷ்பாபிஷேகம் பூஜைகள் சபரிமலையில் 2039 வரை முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தை கூட்டக்கட்சிக்குள் நெருக்கடி அதிகரித்து வரும் நிலையில் சீமான் தயங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தஞ்சை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள், துணை பேராசிரியர், உதவி பேராசிரியர் என 40 பணியிடங்களை நிரப்ப பணம் வாங்கியதாக புகார் எழுந்த நிலையில் தஞ்சை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வி. திருவள்ளுவன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். மதுரை விமான நிலைய விரிவாக்கப் பணி காரணமாக மக்களை வெளியேற்ற இடைக்கால தடை. மதுரை விமான நிலையத்திலிருந்து சென்னை, மும்பை, பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி உள்ளிட்ட முக்கிய இந்திய நகரங்களுக்கும் இலங்கை, சிங்கப்பூர், துபாய், ஷார்ஜா ஆகிய நாடுகளுக்கும் விமான போக்குவரத்து நடைபெறுகிறது. பிரதமராக கயானா நாட்டிற்கு வந்தது எனது அதிர்ஷ்டம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 438 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மகளிர் ஆசிய ஹாக்கி கோப்பை வென்ற இந்திய அணிக்கு பரிசுத் தொகைகள் அறிவிக்கப்பட்டன. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 8 உயர்ந்து ஒரு சவரன் 56,928 விற்பனையாகிறது. புரோ கபடி லீக் தொடரில் பெங்கால் வாரியர்ஸ், தெலுங்கு டைட்டன்ஸ் அணிகள் இன்று மோதவுள்ளன. தொடர் கனமழை காரணமாக நெல்லை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பதை தலைமை ஆசிரியர்கள் முடிவெடுக்கலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.